ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு சப்போஸ் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும்போது நம்ம லாஸில் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டாக்காக இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம குறைந்த விலையில் இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ணும்போது நம்மளுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ இட்ஸ் கால்ட் நார்மலி வி கால் திம் as a ஆவரேஜிங். ஓகேங்களா? அது யூஸ்வலாகவே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே won't லைக் இட். வந்து தே ஆல்வேஸ் இன்வெஸ்டரோட ட்ரேடர்ஸ் வந்து தே டோன்ட் லைக் இட். தே வாண்டட் அ பிரமிடிங். பிரமிடிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறது. வென் யூ கெட் அ ப்ராஃபிட் யூ ஆவரேஜ் இட், இட் வில் பிகம் அ பிரமிட். அவ்வளோதான். வச்சுங்களா? அதாவது ஒரு ஸ்டாக்கை புல்லிஷாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் பிரமிட் பண்ண முடியும். ஓகேங்களா? புல்லிஷாக இருக்க ஸ்டாக்கில் மேலே போகும்னு சொல்லிட்டு பை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போய் திருப்பி உங்களுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 70 இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க. நீங்கள் வைக்கிற டார்கெட் வந்து ரூ. 90. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ரூ. 70 ஃபுல் குவான்டிட்டி போடாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 200 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க டோட்டலாக அப்படின்னா அதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க. 100 குவான்டிட்டி வாங்கினோடனே ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்கு. 80 போய் அது மேலே போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி 80க்கு வருது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வென் யூ ஹாவ் அ ரீட்ரேஸ்மெண்ட் இன் யுவர் அப் ட்ரெண்ட் யூ கேன் ஆட் பொசிஷன்ஸ். அது வந்து நீங்கள் வந்து அடுத்து மிச்சம் இருக்கிற 100 ஸ்டாக் 50 பை பண்ண பிளான் பண்ணலாம். இல்லை அதை 33 பிரித்து 3 டைமாக அது பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் யூ ட்ரை டு பை த ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் டார்கெட் 90 வரும்போது நீங்கள் புக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் பிரமிடிங். வச்சு இந்த பிரமிடிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பிரமிடிங், இன்வெர்டட் பிரமிட், ரிஃப்ளெக்டிங் பிரமிட், மேக்ஸிமம் லீவரேஜ் பிரமிட் வந்து தியரிட்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் பிரமிடிங்கிறது ஒரு லார்ஜ் போர்ஷன். நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான பிரமிடிங். இன்வெர்டட் பிரமிட்ன்றது வந்து என்னென்னா வந்து ஈக்குவல் ஷேர். இப்போ 200 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா வந்து ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ லம்சமாக ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, 70 ருபீஸ் இருக்குது, என்னோட டார்கெட் 90, ஐம் பிளானிங் ஃபார் 4 லம்சம். ஸோ 50 50 50 50 நாளாக பிரிச்சுக்கிங்க. 70ல் ஒரு 50 வாங்குறீங்க, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு 50, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 50, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 50, அண்ட் யூ வெயிட் ஃபார் யுவர் டார்கெட் ரேட் அண்ட் யூ புக் த